குப்பைகளா இருந்துச்சு. நீங்க நம்ம வேலை பண்றவங்க நேத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காரு நமக்காக. இறைவணக்க பாடல் அனைவரும் எழுந்து நின்று இயற்கை அன்னைக்கு நன்றி சொல்வோம். இது ஒரு பொதுவான பாடல், எந்த மதமும் எந்த மொழியும் சாராதது. இயற்கை அன்னைக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு இறைவணக்க பாடல். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அடுத்ததாக தமிழ்த்தாய் வாழ்த்து சுதந்திர பள்ளி ஆசிரியர்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும், சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில். தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. அடுத்ததாக மலை வாழ்த்து. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நமக்கு ஏதாவது பசி எடுத்ததுன்னா 200-500 நோட்டு கொடுப்பா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை ஒரு 200 நோட்டு 100 நோட்டு சாப்பிட முடியாது. பிணி வேற நோய் வேற அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் என்பது உடலுக்கு வந்துட்டு போகிறது, பிணி என்பது நம்ம வாழ்க்கை முழுவதுமே இருக்கிறது. பசி என்பது ஒரு பிணி தான். நம்ம சாப்பிட்டாலும் மறுபடியும் பசி எடுக்கும். அப்படி பசி எடுக்கிற நேரத்தில் இந்த மண்ணிலேருந்து ஏதாவது விளைஞ்சாதான் நம்ம மனிதர்களாக நம்ம சாப்பிட முடியும். அப்படி இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மண்ணில் விளையணும்னா விசும்பின் துளிவீழால் மற்றாங்கே பசும்புல் பசும்புல் தலை காண்பது அரிது. அந்த புல்லு கூட வரலைன்னா நமக்கு அந்த நோட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ உணவு ரொம்ப முக்கியமாக இருக்குது. உணவுக்கு ஆதாரமாக இந்த வான் சிறப்பு மழை. அதனால தான் கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் வள்ளுவன் வந்து வான் சிறப்பு அதிகாரம் வச்சாங்க. அதனால கூட்டாக மழை வாழ்த்து. மழை வாழ்த்து எந்த மாதிரி நம்ம பாடலாம் அப்படின்னா, இந்த மழை வாழ்த்து சொல்ல சொல்ல கௌஷியா நதி நிறைஞ்சு வலிஞ்சு ஓடுறது போலவும், பறவைகள் நிறைய வர்றது போலவும், ஆங்காங்கே மனிதர்களை போய் ஆற்றுல நீராடுறது போலவும், அந்த மாதிரி விவசாய பெருமக்கள் சந்தோஷமா இருக்கிறது போலவும் உணர்ந்து நம்ம செஞ்சோம்னா இது நடந்துரும். இது உண்மை. இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன எண்ணம் விதைக்கிறோமோ, எண்ணியத்தை எண்ணியாங்க எய்துவர்
எண்ணியர் தம் திண்ணியராக பெரியன். வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ கெட். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நமக்கு நடக்கும். மலை வாழ்த்தெல்லாம் கூட்டா சொல்லலாம், உணர்ந்து எல்லாருமே மலை வாழ்த்து சொல்லலாம். நம்ம சொல்றதை அப்படி ரிப்பீட் பண்ணலாங்க. ஏரி, குளம், குளம், கிணறு, கிணறு, ஆறு, ஆறு, எல்லாம் நிரம்பி வழிய, எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிக, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, ஏரி, குளம், குளம், கிணறு, கிணறு, ஆறு, ஆறு, எல்லாம் நிரம்பி வழிய, எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிக, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, ஏரி, குளம், குளம், கிணறு, கிணறு, ஆறு, ஆறு, எல்லாம் நிரம்பி வழிய, எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிக, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வழக்கமாக நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் யூஸ்வலாக நம்ம நிகழ்வுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம், காது குத்து இந்த மாதிரிலாம் நிறைய நிகழ்வுக்கு போவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு ஒற்றை புள்ளியான ஒரு நோக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளையெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை புள்ளி கௌசிகா நதி. இந்த நதியை தூர்வாரணும், இது புனரமைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒற்றை புள்ளியில் நம்ம சேர்ந்திருக்கிறோம். இந்த ஒற்றை புள்ளியில் சேர்ந்த அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைதட்டலோடு இந்த நிகழ்வு ஆரம்பிச்சுக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக ஒரு மேடை அவர் மட்டும் சிறப்பு அழைப்பாளர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் கம்யூனிட்டி சர்வீஸ் மிஸ்டர் மயில்சாமி அண்ணா, ரொட்டேரியன் மயில்சாமி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் உங்கள் கைதட்டலோடு. அதே போல அசிஸ்டன்ட் கவர்னர் அஜய் குப்தா 3206 அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக ஜிஜிஆர் திரு காமராஜ் ஐயா அவர்களையும் அன்போடு நம் மேடை கலைக்கிறோம். அதே போல கோயம்புத்தூர் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் நலச்சங்கம் திரு சந்திரசேகரன் அவர்களை அன்போடு நம் மேடை கலைக்கிறோம் உங்கள் கைதட்டலோடு. அதே போல துணைத் தலைவர் திரு நவீன் அவர்களையும் அன்போடு நம் மேடை கலைக்கிறோம். ரொட்டேரியன் கோயம்புத்தூர் இன்ஃப்ரா பிரசிடென்ட் மிஸ்டர் ரொட்டேரியன் சதீஷ்குமார் அவர்களையும் அன்போடு நம் மேடை கலைக்கிறோம். அதே போல இந்த ஸ்கூல் வளாகம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நம்ம கேட்ட உடனே நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்க. அதோட ஸ்கூல் செக்ரட்டரி திரு ராஜகோபால் ஐயா அவர்களை அன்போடு நம் மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் திரு சந்திரசேகர் ஐயா அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு சுந்தரேசன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக எங்களை வழிகாட்டக்கூடிய அண்ணா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு செல்வராஜ் அண்ணா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அண்ணா நீங்க வாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அடிநாதமாக ஆரம்ப புள்ளியாக எங்களை எல்லாம் அடிமேல் அடியெடுத்து நகர்த்தக்கூடிய திருமதி சூரியகுமாரி அம்மா அவர்களையும் அன்போடு மேடைக்கு வர மாட்டீங்க, முன்னாடி வந்துருக்காருங்க, பரவாயில்ல வாங்க. நன்றி. அதே போல இப்போது டிஸ்ட்ரிக்ட் ஃபினான்ஸ் கமிட்டி சேர்மன் 3206 ரொட்டேரியன் செந்தில் ராஜகோபால் சார் இன்னைக்கு காலையில் வந்திருந்தாங்க. அடுத்த அலுவல் காரணமாக அவங்க இந்த நிகழ்வில் கலந்துக்க முடியல. இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நம்ம நன்றிகளை சொல்லிக்கிறோங்க. கோவில்பாளையம் பிடிஓ ராம்மூர்த்தி சார் ஐயா அவர்களையும் அன்போடு நம்ம மேடை கலைக்கிறோம். ஐயா வாங்க, மேலே வாங்க. இல்லை, அதே போல் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் பாலச்சந்தர் சார் வந்திருக்காங்க. அப்புறம் அவர்களையும் அன்போடு நம்ம மேடைக்கு வாங்க, முன்னாடி வாங்க. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக நிகழ்ச்சியோட நோக்கம் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மேடையில் இருக்கவங்க பேசுவாங்க. 60 ஜேசிபி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு கௌசிகா நதியில் இருக்கக்கூடிய நீர்வழி பாதையில் இருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்கள், நம்ம டெல்லி முள்ளுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சீமை கருவேல மரங்களை மட்டும் அகற்றுறதுக்கான ஒரு பிளான் தான் இன்னைக்கு, திட்டம் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதற்காக வாகனங்கள் வந்திருக்கு. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா அதை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சவால் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சாதாரணமாக குடும்பத்துலேருந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் கிளம்பி போகணுன்னா அதுக்கு எவ்வளோ வேலைகள் நம்ம செய்வோம். இந்த கல்யாணத்துக்கு போகிறதுனா குழந்தைகள் லேட் பண்ணும், மனைவி லேட் பண்ணுவாங்க. ஒரு 60 ஜேசிபி வாகனங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த பொறுப்பை உரிமையாளர் சங்கம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ சிறப்பாக அவங்க அதே போல் கமிட்மெண்ட்டோட இந்த செயல்பாடுக்கு வர்றாங்க. ஸோ அதோட தலைவர் பிரசிடென்ட் திரு சந்திரசேகர் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இந்த பொன்னான காலை வேளையிலே எங்களது சங்கம் சார்பாக மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கௌசிகா நீர்க்கரங்களோடு எங்களது சங்கத்தின் வாகனத்தின் இரும்பு கரங்களை ஒன்றிணைத்து செயல்படுவதிலே எங்களது சங்கம் பெருமைப்படுகிறது. மேலும் நாங்கள் இந்த பணியினை செய்ய அனுமதி கேட்டபொழுது உடனடியாக நீங்கள் தாராளமாக வந்து செய்து கொள்ளுங்கள், நாங்கள் அனுமதி பெற்றுக் கொடுக்கிறோம் என்று கூறிய கௌசிகா நீர்க்கரங்கள் அவங்களுக்கு இந்த சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அனுமதி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சமுதாயத்திலே நல்ல செயல்களை செய்ய அனுமதி பெறுவது என்பது
நாம் காலணிகளில் அணிந்திருக்கும் காலணிகள் கால்வாசி தேயிற அளவுக்கு நடந்தால் தான் இன்றைக்கி வந்து நம்ம நல்ல செய்தியை நல்ல வேலைகளை செய்யறதுக்கு நம்ம பர்மிஷன் வாங்க முடியும். அந்த மாதிரியான இன்னும் சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமுதாய பணி இன்னைக்கு ஏன் இவ்வளவு ஒரு இது இருக்குது அப்படின்னா, வருங்காலத்திலே நம்மளது சந்ததிகளுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய இது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். ஏனெனில் இன்று பெருநகரங்களில், சென்னை போன்ற பெருநகரங்கள் ஏன் இப்படி மழை நீரில் தத்தளிக்கிறது என்றால், இந்த நீர்வழிப்பாதையை கரெக்டாக வைத்து கொள்ளாமல் கல்லாத படிக்காத மேதை காமராஜர் கட்டிய அணைக்கட்டிலே தண்ணியை குடித்துவிட்டு, படிக்காத மேதை காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்திலே படித்துவிட்டு, படித்த மேதைகள் பட்டா போட்டு கொடுத்தது தான் இதுக்கு பிரச்சனையே. என்ன காரணம் அப்படின்னா, இன்று நாம் செய்கின்ற வேலை ஒவ்வொன்றும் நம் சமுதாய பணிக்காக இருக்க வேண்டும் என்று இந்த தன்னார்வலர்கள் சேர்வதே என்பது, ஒன்றிணைவதே என்பது பெரிய வேலையாக இருக்குது. என்னன்னா, அவங்கவுங்க ஒரு சார் சொன்ன மாதிரி அவங்கவுங்க வேலைக்கு போகிறக்கே பெரிய வேலைகளை இருக்குது, குடும்பத்தை கிளப்புறது. இன்னைக்கு இதை விட்டு போட்டு இந்த மாதிரி வந்து தொண்டு நிறுவனங்கள் மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுறது என்பது மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நல்ல செயலாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து இந்த மாதிரி இந்த கௌசிகா நதியில் ஒரு பணி, இதே பணியை நாங்கள் செஞ்சோம். மேலும் வருங்காலங்களிலே கண்டிப்பாக நாங்கள் ஒரு வேலையை முன்னெடுத்துள்ளோம் சங்கத்தின் சார்பாக. அடுத்தது சமுதாய பணிகளே தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் ஒரு வேலையை முன்னெடுத்துள்ளோம். மேலும் வருங்காலங்களில் இவர்களோடு இணைந்து செயல்பட இந்த சங்கம் காத்து கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த சங்கத்தின் வாயிலாக இன்னொன்று, எங்களது வருகின்ற 11 ஒரு அழைப்பை கொடுக்குற இந்த கௌசிகா நீர்க்கரங்களுக்காக வருகின்ற 11ஆம் தேதி ஜனவரி எங்களது சங்கத்தில் குடும்ப விழாவாக ஆண்டு விழா நடைபெற உள்ளது. நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த மாதிரி ஒரு சமூக பணி நோக்கமுள்ள ஒரு உங்களது பாதங்கள் கரங்களாக மட்டும் இங்கே செயல்படக்கூடாது, உங்கள் பாதங்கள் எங்களது சங்கத்திலும் பட வேண்டும் என்பதற்காக இந்த அழைப்பினை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா, இதை ஒரு ஒற்றை புள்ளையில இணைச்ச அந்த என்ஜினை நகர்த்தக்கூடிய ஒரு ஆக்குறுதியான ஒரு சக்தி வேணும். ஸோ ரோட்டரி அமைப்பு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ உலகளாவிய ஒரு அமைப்பு, சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் கௌசிகா நதி அடுத்தபடி நகர்ந்து போகணுங்கிற தருணத்தில் ரோட்டரி அமைப்பு அவங்க வந்து இது வாலண்டியராக வந்து இதை நம்ம பண்ணலான்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து இதை முன்னெடுத்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். அவர்கள் சார்பாக டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் கம்யூனிட்டி சர்வீஸ் ரொட்டேரியன் மயில்சாமி சார் அவர்களை அன்போடு மேடைக்கு பேச அழைக்கிறோம். பூவின் பெருமை பூப்புதிலே இல்லை, மனம் வீசுவதில் தான் உண்டு. காற்றின் பெருமை வீசுவதில் இல்லை, மூச்சு காற்றாய் மாறுவதில் தான் உண்டு. அதே போல் நம் வாழ்வின் பெருமை நாம் வாழ்வதில் இல்லை, சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பில் தான் உண்டு என்பது இங்கே கூறிக்கொள்கிறேன். அதற்கிணங்க இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஃப்ரா முன்னெடுத்துள்ள இந்த கௌசிகா நிதியை புனரமைப்புக்கு நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்து கூறுவோமாக. நல்லா கைதட்டலாம், யோசனை பண்ணுவோம். நம்ம ஊரில் பழக்கமே ஒவ்வொன்று கேட்டு வாங்க வேண்டியதாக போயிடுச்சு. இன்று நாம் ஆனால் இன்னொரு கைதட்டல் கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் எல்லாரும் நம்முடைய இந்த ஜேசிபி இவ்வளவு சேர்த்து அந்த அசோசியேஷனுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். அதை விட முக்கியமானது, இன்றெல்லாம் விடுமுறையா இருக்கு நினைச்சிட்டு இருக்க அந்த ஓட்டுநர்கள், அவர்கள் இன்று ஒரு ஒரு நல்ல உற்சாகத்துடன் இன்று வந்துள்ளார்கள். அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும். மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த இந்த பள்ளி, இந்த வாலண்டியர்கள், இந்த கௌசிகா நீர்க்கரங்க வாலண்டியர்கள் அனைவரும் முழு முயற்சியுடன் இந்த ரிவரை எப்படியாவது நாம் காப்பாற்ற வேண்டும், நம் வருங்கால சந்ததியருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு உறுதுணைப்புடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆரவாரத்துடன் நாம் கைதட்டி நாம் அனைவருக்குமே தெரிந்தது சுற்றுப்புற சூழல் எவ்வளவு இன்றியமையாதது என்று. ஆனால் இன்று இது ஒரு முக்கியமான நாள். இதற்கு முன் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ரோட்டு 8 கிலோமீட்டர் எடுத்து செய்து கொண்டுள்ளார்கள். அதற்கு கௌசிகா நேயர்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்கள், அதற்கு மிக்க நன்றி. இப்பொழுது ரோட்டரி கிளப் ஆஃப் இன்ஃப்ரா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த உள்ளார்கள். இதில் என்னவென்றால், இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு அமைப்பு 20-25 அமைப்புகள் ஒன்றாக இருக்கிறதா பார்த்தேன். மிக்க நன்றி. உங்களுடைய முயற்சியினால் இந்த கௌசிகா நீர்க்கரம் கண்டிப்பாக புத்துயிர் பெறும் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை. அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவனிடம் கேட்டுக்கொள்வோம், இதை எவ்வாறாவது எங்களுக்கு புத்துணர்ச்சி பெற்றுக் கொடுங்கள் என்று. கண்டிப்பாக இறைவன் உங்கள் அனைவருக்கும்
நம் இந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் அது ஒரு உறுதுணையாக இருப்பார். தெய்வம் இல்லாமல் நாம் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. தெய்வத்தினரால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். என்றென்றும் துவங்கும் பொழுது தெய்வத்தின் கருணையுடன் நீங்கள் தொடங்கினால் அந்த வேலை நிச்சயமாக நிறைவு பெறும், அதுவும் வெற்றிகரமாக நிறைவு பெறும் என்று கூறி இந்த ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் சதீஷ், ஜிஜிஆர் காமராஜ் அண்ட் மற்ற அனைவர்களுக்கும் ஒரு சில விஷயங்களை ரோட்டரி என்ன செய்கிறது என்பதை மட்டும் கூறிக்கொள்கிறோம். ரோட்டரி ஒரு உலகளாவிய ஒரு இயக்கம். அதில் சுமார் 12 லட்சம் பேர் உறுப்பினர்களாக உள்ளோம். கோவை மாவட்டம் 3206 என்று சொல்லக்கூடியது. இதில் ஒரு 85 கிளப்புகள், ரோட்டரி கிளப்புகள் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு ரோட்டரி சங்கமும் ஒவ்வொரு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்வாயர்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த் என்று இந்த மாதிரி பல வகையாக பிரித்து சொல்லி, ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தமாகவோ, என்வாயர்மெண்ட் மரம் நடுவது சம்பந்தமாகவோ, அல்லது உங்களுக்கு எஜுகேஷன் சம்பந்தமாக வேண்டும் என்றால் ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் இன்ஃப்ரா ஆர் எனி அதர் ரோட்டரி கிளப்பை நீங்கள் தொடர்பு கொண்டால் எங்களால் முடிந்த அளவு அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த இளைஞர்கள், குழந்தைகளை யாராவது வெளிநாடு போக வேண்டும் என்றால் அந்த ரோட்டரி யூத் எக்ஸ்சேஞ்ச் என்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இதெல்லாம் ஒவ்வொரு ஆர்மமெண்ட் சொல்கிறேன். டீட்டெயிலாக வேணும் என்பது பொழுது நமது ரோட்டரி கிளப் ஆஃப் இன்ஃப்ரா பிரசிடென்ட் சதீஷ் அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய கவர்னர் ரொட்டேரியன் செல்லா ராகவேந்திரா அவர்களுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக ஜேஜேஆர் திரு காமராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கங்கள். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர் என்று சொல்கிறது போல நீர் நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். ஸோ கௌசிகா நதியை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி எங்களுடைய பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அட்வொகேட் சுந்தரவடிவேல் லாஸ்ட் இயர் இனிஷியேட் எடுத்திருந்தார். அவருக்கு என்னுடைய இனிஷியேட்டில் நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஃப்ரா, ரோட்டரி கோயம்புத்தூர் எர்த் மூவர்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன், வெல்ஃபேர் அசோசியேஷன் இங்கே கூட ஒருங்கிணைத்து இன்னைக்கு இந்த ஒரு நாள், நதிக்காக ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு நதியை தூய்மைப்படுத்தும் முயற்சியை எடுத்திருக்கிறோம். இதுக்கு எர்த் மூவர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட், செக்ரட்டரி, உறுப்பினர்கள் அனைவருக்கும் தரந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒருங்கிணைத்து செயல்படும் கௌசிகா, முன்னெடுத்து செயல்படும் கௌசிகா நீர்க்கரங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இனி வரும் காலங்களிலும் எங்களுடைய சார்பாக நாங்கள் இனியும் எங்களுடைய உதவியை அளிப்போம் என்று உறுதியாக சொல்கிறோம். ஸோ இங்கே இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தீபாவளி பண்டிகை எப்போருந்து நம்ம 2 தலைமுறைக்கு முன்னாடி முன்னோரில் கேட்டோம்னா தீபாவளி எப்போ வந்ததுன்னு தெரியல. எங்கள் அப்பா கிட்ட கேட்கும்போது கூட அதை சொன்னார். ஏன்பா தீபாவளி எப்படிப்பா நமக்கு வந்தது, இது என்ன தீபாவளி திருநாள் எப்படி வந்ததுன்னு கேட்டால், அப்பா 2 தலைமுறைக்கு முன்னாடி தெரியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி. ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி தீபாவளி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் வேறு, தீபாவளி பண்டிகைன்னு கொண்டாடுறது வேறு. தெரியல அப்படிங்கிற பதில் தான் முன்னோக்கி போனீங்கன்னா கிடைக்கும். ஆனால் பொங்கல் பண்டிகை எவ்வளோ நாளாக நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஆண்டாண்டு காலமாக நம்ம தமிழர் திருநாள் பொங்கல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வள்ளுவர் கூட அதுக்கு ஒரு குரல் சொல்லுவார், உழன்றும் உழவே தலை அப்படின்னு சொல்லுவார். உழவர்கள் இல்லை அப்படின்னா அந்த உலகம் இயக்கம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காக எப்படி நம்ம வருட பொங்கல் விழா எடுக்கிறோமோ, எப்படி இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காக வருஷம் பொங்கல் விழா உழவர் காப்பாற்றுறதுக்காக எடுக்கிறோமோ, அதே போல் வருடமே இந்த மாதிரி ஒரு 60 ஜேசிபி ஒரு 4 கிலோமீட்டர் க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கைதல் கொடுப்பாங்களான்னு கேட்டுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு மேடையில் தான் கமிட்மெண்ட் வாங்க முடியும். இல்லை, நல்ல விஷயங்களுக்கு கமிட்மெண்ட்டே தேவையில்லை. எங்கள் சங்கம் சமூக பணிக்கு என்றுமே ஒன்றிணைவோம். நாங்கள் தாராளமாக நீங்கள் கேட்ட ஒரு நாள், ஆண்டுக்கு ஒரு நாள் உங்களது கௌசியா நதிக்காக எங்களது இரும்பு கரங்கள் செயல்படும். மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு இரும்பு கரம் கொண்டு செயல்படணும்னா அதுக்கு ஒரு நிதி ஆதாரமான ஒரு சப்போர்ட் தேவையாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு முன்னெடுப்பாக சங்கரனா ஒரு நிதி அவருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க, ஒரு தொகை மட்டும். நம்ம குறிப்பிட்ட இந்த தொகையை நம்ம வெளியே சொல்றது இல்லை. நீங்கள் பணம் முக்கியம் கிடையாது, மனம் தான். செல்வராஜன்னா பலமுறை சொல்லுவாங்க, கௌசிய நீர்க்கரங்களில் சாமானியர்கள் தான் நாங்கள் எல்லாருமே. சிரணம்பட்டி ஏரி முதல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போது கையில் யார்கிட்டையுமே காசு கிடையாது, 2017. ஆனால் சிரணம்பட்டி ஏரி ஒரு 200 ஏக்கர் பரப்பு, மிகப்பெரிய ஒரு நீர்வழி பாதை, 9 கிலோமீட்டர் இருக்குது. காசு இல்லாமல் ஆரம்பிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் தான் உள்ளே போச்சு. எண்ணம் சரியாக இருந்ததுனால
ஒரு 2 ஆண்டுகளில் நீர்வழிப்பாதை 9 கிலோமீட்டரும் ராஜவாக்கல் முழுமையாக நம்ம தூர்வாரி முடித்தோம். அதுதான் இங்கே பணம் பெருசு இல்லை, எண்ணம் தான் பெருசு. அப்போது எந்த மாதிரி வாலண்டியர்ஸ் நமக்கு வருவாங்க அப்படின்னா, அந்த சிரணம்பட்டி ஏரி சுத்தப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, களப்பணி முடிஞ்சோன்னா சுண்டல் சுக்கு காப்பியோ ராஜகோபால் அண்ணன் ஒருத்தர் வந்து கொடுப்பாருங்க. அவர் ரொம்ப ஏழ்மையான மனிதர். இந்த களப்பணியெல்லாம் நடக்கிறது பார்த்துட்டு அவர் என்ன சொல்லாருன்னா, ஆனால் மாதத்தில் ஒரு நாள் என்னோட பங்களிப்பான இந்த சுண்டல் சுக்கு காஃபி என் ஸ்பான்சர், இதுக்கு நான் பணம் உங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு சொன்னார். இந்த உலகம் யாரால் இயங்குதுன்னு கேட்டிங்கன்னா, சாமானிய மனிதர்களால் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அதே போல் இப்போ நீங்கள் அந்த கொடுத்த அந்த அது நாங்கள் வாக்குறுதியை எடுக்கலை, அன்பாக அதை எடுத்துக்கிறோம். ஸோ வருடம் ஒரு முறை நம்ம எல்லாருமே இணைஞ்சு பயணம் பண்ணலாங்கண்ணா. அதில் எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை. அது 60 வண்டி 4 வண்டினால பிரச்சனை இல்லை. நம்ம இணைஞ்சு பயணம் பண்ணால் இன்னும் நிறைய தூரம் நம்ம போக முடியும். நன்றி அண்ணா. அடுத்ததாக ரோட்டரி கோயம்புத்தூர் இன்ஃப்ரா பிரசிடென்ட் சதீஷ்குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி கோயம்புத்தூர் 3206 டிஸ்ட்ரிக்ட் மற்றும் ரோட்டரி கோயம்புத்தூர் இன்ஃப்ரா சார்பாக எர்த் மூவர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் வெல்ஃபேர் அசோசியேஷனோட சேர்ந்து கௌசிகா நீர்க்கரங்கள் கூடயும் அசோசியேட் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு நதிக்காக ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒதுக்கி நம்ம வந்து அந்த சார் சொன்ன மாதிரி கௌசிகா நீர் பாதையில் விளைஞ்சிருக்கக்கூடிய இந்த கருவேல மரங்களை வந்து நம்ம நிற்கக்கூடிய வேலையில் வந்து இன்றைக்கி வந்து அடைஞ்சிருக்கோம். இது வந்து மேலும் சிறப்பாக வந்து சார் கேட்டுக்கிட்ட மாதிரி நாங்கள் வந்து அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடைஞ்சு போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக வந்து எங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தடுத்து வரப்போகிற பிரசிடென்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து கொண்டு போய் சேர்த்து அடுத்து வரப்போகிற கவர்னர் காலையில் 7 மணிக்கே வந்து சைட்டையும் பார்த்துட்டு இங்கேயும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக அவரும் வந்து ஒரு பெரிய ஃப்யூச்சர் விஷனோட தான் எங்கள் காலையில் 7 மணிக்கு இங்கே வந்துட்டு தான் நான் கொச்சின் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காருங்க. அப்படிங்கும்போது அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து நம்ம இதை சொல்லவே வேண்டியதில் அவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. நம்மளுடைய நவீனோடைய நம்பர் பர்சனலாக வாங்கிட்டு போயிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நவீனை ஃபாலோ பண்ணி ரோட்டரி வந்து அடுத்தடுத்த வருஷங்கள் உங்களோட இணைஞ்சு எர்த் மூவர் அசோசியேஷன் அண்டு கௌசிகா நீர்க்கரங்கள் உங்களுடைய இணைஞ்சு கண்டிப்பாக வந்து உங்களுடைய இந்த தூய்மை பணியில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருப்போம். தேங்க்யூ. அதே போல் இன்றைக்கி கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்பு என்னோட எங்களுக்கு மேடை கிடச்சதுன்னு எங்களை பற்றி பேசுகிறோம்னு தயவுசெய்து இப்படி யோசிக்காதீங்க. சின்னோடம்பட்டியில் ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி 22 குளங்கள் வந்து கௌசிகா நதி, அடுத்தபடி 22 குளங்கள் புனரமை பண்ணிட்டு இருக்கோம். முழுக்க தன்னார்வ அமைப்பு தான் இது. நாங்கள் பல சொல்லுவோம், இந்த வசந்தம்கோ விளம்பரத்துலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கிளை புதுசாக ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லி நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் விளம்பரம் வரும். கௌசிகா நீர்க்கரங்களுக்கு கிளைகள் ஏதும் இல்லை, ஆனால் குளங்கள் 22 இருக்கு. அதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த். அப்படி நம்ம பயணம் பண்ணும்போது சிபாக்கா அமைப்பு, அங்கே பில்டர்ஸ் அசோசியேஷன் அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்ம சரவணம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூட்டே அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் ஐயா கொஞ்சம் எந்திரிங்க. அவர் தகவல் அவர் கொடுத்தாரு, அதனால எந்திரிக்க சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் எந்திரிக்கலாம். நல்ல ஒரு கைதட்டலோட வாழ்த்துக்கள் கொடுத்துடலாங்க. அடுத்ததா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தணும்னா ஒரு குளத்தை நம்ம புனரமை பண்ணுங்கிற விருப்பம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் அதுக்கு அனுமதி வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு மாவட்ட நிர்வாகம் அதுக்கு அனுமதி கொடுத்தால் மட்டுமே தான் அடுத்தடுத்தபடி நகர முடியும். நமக்கு இந்த 7 ஆண்டு கால பயணத்தில் கோவை மாவட்ட நிர்வாகம் கௌசிகா நீர்க்கரங்கள் மேலே மிகுந்த நம்பிக்கை வைத்து நம்ம அனுமதி கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தவித தயக்கமும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு காரணம் கேட்டிங்கன்னா அதுக்கு 3 விஷயம்தான்: அன்பு, அறம், நீர். அன்போட பயணம் செய்யணும், அறத்தோட வாழணும், நீர் நோக்கிய பயணத்தை நோக்கி போகணும். இதுதான் அதுக்கு அடிப்படை. அப்போது ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டுமே தான் இது சாத்தியம். பிடிஓ ஆஃபீஸர்ஸ், விஓஓ, இன்னைக்கு வட்டாட்சியர் தாசில் எம்என்எம் இன்னைக்கு வரதா இருந்தது, சில அலுவல் காரணமாக அவங்க இன்னைக்கு வர முடியல. ஸோ இந்த மாதிரி மனம் திறந்து அவங்களும் நம்ம மேலே முழுமையான நம்பிக்கை வைக்கிறதுனால தான் இந்த பயணம் சாத்தியமாகுது. ஸோ அந்த வகையில் பிடிஓ ராமமூர்த்தி சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் சார்பாகவும், நான் பணியாற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சர்க்கார் சாமகுளம் சார்பாகவும், இந்த கொண்டையம்பாடி ஊராட்சியினுடைய இங்கே முன்னாள் தலைவர் இருக்காங்க, இங்கே நம்ம ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருக்கோம். ஆக கொண்டையம்பாளையம் ஊராட்சியின் சார்பாகவும் அனைவரையும் வருக என வரவேற்று முதல்ல நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். எனக்கு சின்னதுலேருந்தே ரொம்ப பழக்கம். ஏன்னா நான் கிராமத்தில் தான் பிறந்தோம், கிராமத்தில் தான் வளர்ந்தோம். அதனால் எங்களுக்கு விவசாயம் அப்படின்னாலே உயிர். ஏன்னா எங்களுக்கு 8.25 ஏக்கரா இருக்குது. அங்கே தண்ணி இல்லை, பூரா வறண்டு போச்சு. நான் இருக்கிற கிராமம் பார்த்தீங்கன்னா தேக்கம்பட்டி பஞ்சாயத்து. அங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு அரசு அலுவலராக இருந்தாலும் கூட எனக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னு கேட்டால், எங்கள் ஊர் பள்ளம் பூரா இன்னைக்கு
தண்ணி வந்து பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு, இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு, இங்கே ஊடக பெருமக்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும். ஆனால் சில விஷயங்கள் ஆதங்கமாக இருக்குங்க, வெளியே சொல்ல முடியாது. நம்ம சொன்னாலும் என்ன ஒரு அரசு அதிகாரி இப்படி பேசுகிறாருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு விவசாயியாக இருந்து பார்த்தா தான் அந்த தண்ணியுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். இன்றைக்கி ஒன்றில் ஒரு நம்மளுடைய பள்ளத்தை தூர்வாரி கொடுக்குற கூட நமக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா பெருநாய்க்கம்பாளையம் யூனியன் நான் வீடியோவை வேலை பார்த்தப்போ என்னுடைய நண்பர் அவர் லாயர் ராஜு வந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு தோணுச்சு, அடடா இந்த மாதிரி ஒரு அமைப்பு கூட நம்மளும் சேர்ந்து ஏதாவது நம்மளால் முடிஞ்சது ஏதோ இந்த எலி ஏதோ பண்ணுமே அந்த மாதிரி பண்ணுற மாதிரி நம்மளால் ஏதோ முடிஞ்சது நம்ம செய்யலாமே அப்படின்னு தோணுன உடனே அப்புறம் அந்த பார்த்தோம், அந்த கணுவாயிலிருந்து வரக்கூடிய பெரிய ஆறுங்க, அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கௌசிகா நதி ஆறு. ஏகப்பட்ட குப்பை, கண்ணுக்கு அடங்கவே முடியாது, அவ்வளோ ஒரு டன்னான குப்பை. சேமை கருவேல மரம்னா அவ்வளோ சேமை கருவேல மரம் அவ்வளோ கிடக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு உடனே அதை க்ளீன் பண்ணிடலான்னு முடிவு பண்ணால் ஒரு வாரம் உட்காந்து பேசணும், உடனே ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஃபீல்டு ஒர்க் பார்த்ததுக்கப்புறமா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட உரிய அனுமதி உடனே வாங்கினதுக்கப்புறமா டக்குன்னு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி அங்கே போய் பாருங்கள், பார்க்குறவங்க வரவங்க போகிறவங்கள சொல்கிறாங்க, அந்த சோடா அந்த ஃபினிஷிங்கெல்லாம் போட்டு அழகாக பண்ணி வச்சு பார்க்குற போதெல்லாம் சொல்கிறேன், அப்படி இப்படி நாரி கிடந்த ஒரு ஏரி பாரு அவ்வளோ பெரிய விட அசிங்கமாக இருந்தது, இப்போ பார்க்க நல்லா இருக்குதப்பா அப்படின்னு பேசிட்டு போகிறப்போ நம்ம போவோங்க, அந்த வண்டியில் போகிறப்போ பாடுறப்போ எங்கள் வீட்லேயும் கூட சொல்லுவாங்க, வீட்டுக்கே தெரியாதுங்க நான் என்ன பண்ணுறேன்னு. இது ஞாயிற்றுக்கிழமையாச்சா, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று எங்கள் அம்மா வாத்தியார் சம்சாரம், வாத்தியார் வீட்டில் லீவாக தானே கிடக்கு ஞாயிற்றுக்கிழமை, போகிற மாட்டாங்கல்ல. நம்ம போகும்போது நம்ம என்னங்கிறாங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலும் இங்கே தான் போகிறானா இல்லை என்னன்னு தெரியல, இப்போ கொஞ்சம் விசாரிச்சு நம்ம நண்பருக்கு ஃபோன் பண்ணி அவட உண்மையாலுமே இருந்தால் போகிறேன். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் எஸ்ஐஆர் பண்ணி தொடர்ந்து எஸ்ஐஆர் பண்ணி 1 மாத காலமாக யாருக்கும் லீவு கிடையாதுங்க, இரவு பகல் கிடையாது, அப்படி தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். பட் இன்றைக்கி போன உடனே எங்கள் வீட்டில் நான் கூட சொன்னேன், இல்லைப்பா இந்த மாதிரி நண்பர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, கௌசிகா நதிக்காக நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோம். கட்டாயம் நீங்கள் போங்க அப்படின்னா. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நாமளும் ஒரு அரை ஏக்கராவது விவசாயம் பண்ணுற அளவுக்காவது இன்றைக்காவது இருக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இந்த தண்ணி ஒரே ஒரு சொட்டு மழை அது விழுந்தா தாங்க அங்கே விவசாயம் நடக்கும். ஆனால் அங்கே தண்ணியே வராதப்போ அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். பட் ஆனால் அதை இங்கே புறநமைக்கு பண்ணுறாங்க, அந்த தண்ணி போகிறதுக்கான ஏற்பாடு நடக்கும், எல்லாம் நம்பிக்கை தானே. அந்த மழையினுடைய பாடல் பாடும்போதும் கூட நம்பிக்கை தான் வாழ்க்கை மனிதனுக்கு. அந்த பாசிட்டிவ் திங்கிங் எனர்ஜி ஐயா பெருமக்கள் சொல்லும்போது கூட அவங்களுடைய அனுபவத்துக்கு நான் சின்ன பையன் உண்மையாலுமே, ஆனால் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய நம்பிக்கை அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் வந்து இப்போ நம்ம ஒரு செக் ஒன்று கொடுக்கும்போது தான் எனக்கே தோணுச்சு, ஆஹா நம்மளே ஏதாவது நம்மளால் முடிஞ்சது கட்டாயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு தோன்றப்போ, ஐயா எங்கள் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக 10,000 ரூபாய் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். மிக்க மகிழ்ச்சி, கண்டிப்பா, மிக்க நன்றி. ஆமாம், மிக்க நன்றி. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கிராமத்தில் ஒருத்தராக வந்து நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு குடும்பம் மாதிரி நம்ம அவங்கவுங்க கையிலிருந்து என்னென்ன கொடுக்குறோம், அவங்கவுங்க என்னென்ன செய்கிறாங்களோ அப்படி செஞ்சுட்டு போனால் மட்டும்தான் இதை கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போக முடியுங்க. நம்ம இங்கே வட்டார வழிச்சாலும் ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது ஏகப்பட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நம்ம பார்க்குறோம். ஐயா பேசுகிறப்ப சொன்னாங்க, விளைநிலங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நிறையா வீடுகளாக மாறிக்கிட்டு இருக்கு. அது போக இருக்கக்கூடிய குப்பைகளே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த பள்ளங்களில் தான் கொஞ்சம் கொண்டு கொட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குப்பையை எப்படியெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அதுக்கு SWMல கொடுத்து நம்ம எப்படியெல்லாம் சரி பண்ணலாம், இதெல்லாமே மாவட்ட நிர்வாகத்தோட அணுகி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் இந்த கௌசிகா நதி நீர் அப்படிங்கிறது நாங்கள் சின்ன குழந்தை நானே சின்ன பையனா இப்போ ஐயாவோட காலங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த நதி எப்படி இருந்தது, எப்படி தண்ணி வந்தது அதெல்லாமே பார்த்துருப்பாங்க. நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் இதை சரி செய்கிறதுக்கு அழகான ஒரு முயற்சி, அது ஒரு தீவிரமான முயற்சி. ஹார்ட் ஒர்க் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், தம்பி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அந்த ஹார்ட் ஒர்க்கே சாஃப்டாக பண்ணணும் அப்படிம்பாங்க. அவருடைய பேச்சும் அண்ணாவுடைய அந்த நடவடிக்கையும் பார்த்திங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அது எப்படி நடக்குன்னு நடக்காது, உண்மையிலே அதை எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் கடவுள் செயலுங்கிற மாதிரி அவருடைய நல்ல முயற்சி எடுத்து ஒரு முயற்சியும் அந்த முயற்சிக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய தன்மை அழகாக போயிட்டுருக்கு. இதில் இருக்காங்க நிர்வாகிகள் அப்படிங்கிறதுலாம் எனக்கு கண்டிப்பாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னுடைய ராஜா ஒரு லாயர், அவர் தான் எனக்கு சிவா, ஆமாம் சிவா தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் தான் எனக்கு சொல்லுவார் அடிக்கடி. அவர் சொன்ன அடிப்படையில் தான் அன்றைக்கி அந்த பெருநாய்க்கம்பாளையம் யூனியன் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு நதியை அவ்வளோ அழகாக நம்ம பண்ணி முடித்தார். கலெக்டர் சாரும் கூட சொன்னாங்க, ராமூர்த்தி பிடிஓ பாராட்ட வேண்டியதாக இருக்குது, இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்க பண்ணீங்க அப்படின்னாரு. அது 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 எனக்கு கிடைத்த பாராட்டோ வெற்றியோ அல்ல, அந்த டீமுக்கே கிடைத்த பாராட்டுதலும் வெற்றி தான். பட் அதே மாதிரி வீட்டிலேருந்து நம்ம கிளம்புறப்போ எங்கேயோட ஃப்ரெண்ட்ஸோட போய் சேர்ந்து நம்ம போவோம் வருவோம். ஐயா சொன்ன மாதிரி இந்த டிரைவர்ஸும் சரிங்க, இங்கே இருக்கக்கூடிய JCB டிரைவர்ஸும் சரி, இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸும் சரி, இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய சொந்த வேலைகள் எத்தனையோ இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம், அதெல்லாமே விட்டுட்டு இந்த வயதுலையும் இந்த இடத்துல வந்து நின்று இந்த வேலையை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது உண்மையாலுமே அது மூதாதையர் செய்த ஒரு பலன் புண்ணியம் எல்லாமே இருந்தாலும் கூட
உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கௌசிகா நதியில் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் இன்னைக்கு இல்லைனாலும் இப்போ யாருமே நம்ம பந்து பாயசலை அப்படின்னாலும் கட்டாயம் எப்படி என்னை கலெக்டர் சார் கூப்பிட்டு பாராட்டுறாங்களோ பேசுனாங்களோ அந்த மாதிரி பாராட்டுதல் எல்லாத்துக்கும் கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த கௌசிகா நதிநீர் இணைப்புக்கு நான் வந்து கலந்துக்கிட்டதும் சரிங்க, இனியும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்க போகிறதுக்கும் உதவிகளுக்கும் உங்களுடைய வழிகாட்டுதல் கட்டாயம் வேணும். என்னதான் அரசு அலுவலராக இருந்தாலும் கூட அந்த அனுபவம் மிக முக்கியம். அந்த அனுபவம் கூட அவங்ககிட்ட கற்றுக்கணும். அந்த ரோட்டரி கிளப் ஆடணும் சரி, அண்ணன் ஐயா இருந்தும் சரி. ஐயாவுக்கு என்ன தெரியாது, பட் ஆனால் ஐயா பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறையா 2-3 ஃபங்க்ஷனில் அவங்கள பற்றி நான் பேசியிருக்கேன். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய எல்லாத்தையும் நான் லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும். பட் அதை பற்றி பேசினா டைம் இல்லை. அது இன்னொரு ஃபங்க்ஷனில் கட்டாயம் நான் ஐயாட்ட நான் பேசுகிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி ஐயா. நல்ல ஒரு எளிமையான ஒரு சாமானிய மண்ணின் மைந்தராக உங்களோட பேச்சு இருந்தது. இன்றைக்கி வந்து சண்டே லீவ் அப்படிங்கிறதுனால நாங்கள் உங்களை வீடியோவை நாங்கள் ட்ரீட் பண்ண மாட்டோம். இந்த நண்பரான உங்களை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். ராமூர்த்தியாக்கு மிக்க நன்றி. நல்ல ஒரு கைதட்டல் அவர் கொடுத்துடலாங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும், ஒரு 60 ஜேசிபி வச்சு பண்ணணும்னா இது நம்ம ஒரு மெயின் ரோட்டில் வச்சு நம்ம பண்ண முடியாது. அதுக்கான நிறைய சிக்கல்கள் இருக்குது. டிராஃபிக் பிளாக் ஆகும், நிறைய தடங்கல்கள் நிறைய வரும். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்ணணும். திரு கோவிந்தராஜ் அண்ணா கொஞ்சம் எந்திரிக்கலாம்ண்ணா. அண்ணாக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம். அவர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவருங்க. வையம்பாளையம் நம்ம தடுப்பணை ஆகட்டும், இல்லை காளிங்கரையன் குளம் ஆகட்டும், இந்த பணிகளெல்லாம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணை அண்ணா இருந்தாங்க. எனக்கு மீண்டும் ஒரு முறை கைதட்டல் அவர் கொடுத்துடலாம், உற்சாகமான கைதட்டல் கொடுத்துடலாம். அவருக்கு பேசும்போது அண்ணா வாங்க நான் பேசலாம், நம்ம ராஜகோபால் அண்ணா இருக்காங்க அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னாங்க. ஆமாருங்கண்ணா, தேங்க்ஸ் சொல்லாட்டுங்கண்ணா. ஸோ அப்படி இந்த ஸ்கூலோட செக்ரட்டரி திரு ராஜகோபால் ஐயா அவர்களை நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். அவங்க பர்மிஷன் கொடுத்ததுனால இந்த நிகழ்ச்சி நடத்த முடியுது. ஓகே ஐயா, வந்ததுலேருந்து எங்கிட்ட திரும்ப சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் கவனிக்கலாம். எங்கள் அமைப்பில் வந்து மிக இளையவர், வேகமாக வாகனம் ஓட்டக்கூடிய மனிதர், அற்புதமான தமிழுக்கு சொந்தக்காரர், இளம் வயதுக்காரர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களே அன்போடு நம்ம மேடை கலைக்கிறோம். அவர் ரொம்ப இளைஞர் தான், 94 வயது தான் ஆச்சு. ஐயா சரிங்களாங்க ஐயா? கரெக்ட் வயது. கொஞ்சம் முன்னாடி வாங்க. இடுகிரி பேரூராட்சி தலைவர் ஜனார்த்தன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஏன்னா லோக்கல் பாடி சப்போர்ட், பிரசிடென்ட், பேரூராட்சி மன்றம், இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ண முடியுது. அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். உள்ளங்களுக்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் காரணமான பெரியோர்களே, எனக்கும் பெரியது இருந்தாக்க பெரியோர்களே, குறைவாக இருந்தாக்க இளைஞர்களே, எனக்கு இந்த கௌசிகா நதியை பற்றி இளம் வயதிலிருந்த சிறு பிள்ளைகளிலிருந்து எனக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 2 நிமிஷத்துலேயே நான் முடிச்சுக்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்துலேயும் நம்ம வந்து வேலை பார்த்தேன். நான் வந்து அக்ரி இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன். இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து 57லேருந்து 62 வரையில் இங்கே வேலை பார்த்தேன். அதுக்கு பின்னால் பைனர் மில்ஸ் ஹைஸ்கூல்லிருந்து வேலை பார்த்தேன். திருவாளர் ஜிஆர்ஜி அவர்கள் எனக்கு ஊக்கத்தையும் அன்பையும் கொட்டி கொடுத்தார். அதில் எனக்கு பெரிய அனுபவங்கள் கிடைத்தது. பெரிய பெரிய பண்ணைகளுக்கும் பெரிய பெரிய இடங்களுக்கும் பெரியவர்களிடத்தும் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அவர்கள் பரிந்துரைத்ததன் பேரிலே எனக்கு அனுபவம் நிறைய கிடைத்தது. அதனால் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த கௌசிகா நதி எப்படியாவது சீர் பண்ணி கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததுனால ஒரு சமயத்தில் பத்திரிகை செய்தியிலும் இங்கு போர்டுகள் பார்த்ததிலையும் கௌசிகா நதி இருந்ததுனால இது யார் என்ன செய்கின்றார்கள் என்பதை என்னுடைய நண்பருடன் சென்று திரு செல்வராஜ் அவர்களை சந்தித்து விவரங்களை கேட்டறிந்து அன்றிலிருந்து இந்த கௌசிகா நதி கரங்களோடு இணைந்து எப்பொழுதானாலும் வேலை செய்ய காத்திருந்தேன். அதே போல என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பங்கெடுக்காமல் இருப்பதில்லை. முன்போ பின்போ வந்திருந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுக்க எனது மனது இடம் கொடுத்ததுனாலே தான் இந்த நிகழ்ச்சிக்கு கூட வந்தேன். மிக்க மகிழ்ச்சி. எல்லோருடைய உதவியும் கிடைத்து நாம் இந்த கௌசிகா நதியிலே நாங்கள் எப்படி 57 to 62 இந்த ஓடையிலே இந்த நதியிலே கௌசிகா நதியிலே தண்ணீரை பார்த்தோமோ அது மாதிரி மீண்டும் இந்த நதியிலே தண்ணீரை பார்க்க நாம் உறுதியளிப்போம் என்று சொல்லி என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் உங்களுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி ஐயா. எங்களுக்கு இந்த மாதிரி நீர்வழி பாதைகள் ஏதாவது கௌசியா நதி பற்றின ஒரு தகவல் வேணும்னா நமக்கு எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஆண்டவர் கையிலே இருக்கார். கையில் தானே வச்சுருக்கோங்க ஆண்டவர். எல்லாருமே கையில் வச்சுருப்போம், பேக்கெட்டில் வச்சுருப்போம். ஏதோ ஒன்று வேணும்னு யார்கிட்ட கேட்போங்க? அவர் கூகுள் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஈஸியாக ஏதோ ஒன்று கிடச்சிரும். அதே போல் இந்த நீர்வழி பாதைகள் சார்ந்த ஏதாவது எங்களுக்கு வழித்தடங்களில் குழப்பம் வந்ததுன்னா ரங்கநாதன் ஐயா அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணால் போதும். அவர் எக்ஸல் சூப்பர் எடுத்துட்டு அங்கே நீர்வழி பாதைக்கே வந்துடுவார். இந்த வயதிலும். மிக்க நன்றி ஐயா ரங்கநாதன் ஐயா. அடுத்ததாக இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சுந்தரேசன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் நம்மை இங்கே இந்த நல் நிகழ்வுக்காக கூட்டியிருக்கிறது. அந்த இறைவன் திருவடியை வணங்கி எனது உரையை மிக 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 சீக்கிரமாக முடித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இத்தனை இந்த பூமியை தோண்டக்கூடிய மற்றும் இந்த மண் வளத்தை பாதுகாக்கக்கூடிய வண்டிகளை நிறுத்திவிட்டு நாம் வெறும் சொற்பொழிவாக இந்த நிகழ்ச்சியை முடித்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு மணி துணிகளும் நமக்கு மழை துளியாக உதவி செய்ய போகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். எங்கள் பள்ளி இந்த இடம் கொடுத்து உதவி உள்ளார்கள். அந்த நல் உள்ளங்களுக்கு எங்களது பள்ளி நிர்வாகத்தினருக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இங்கே உரித்தாக்குகிறோம். ஏனென்றால் அவர்கள் இந்த இடம் கொடுத்து இப்படி ஒரு நிகழ்வை நடத்தவில்லை என்றால் நாங்கள் இங்கே உங்கள் முன்னிலையில் இந்த உரையை நிகழ்த்தியிருக்க இயலாது. இல்லாமல்ல இறைவன் அருளும் அவர்களுடைய நல் உள்ளங்களும் நிர்வாகத்திற்கு எங்களது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பள்ளி 1947 உங்களுக்கெல்லாம் தெரியும். அண்ணா இங்கே தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. இந்த பள்ளியினுடைய உருவாக்கத்தின் நோக்கமே சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய மாணவனை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அடிக்கல் நாட்டும் போது இங்கே இருக்கக்கூடிய ஊர் பெருமக்கள் அனைவரும் மனதில் நினைத்து கொண்டு அடிக்கல் நாட்டிய அந்த ஒரு நிகழ்வானது படிப்பு அவன் மட்டும் உயர்வது உயர்வல்ல, சமுதாயத்தையும் நமது குடும்பத்தையும் சேர்த்து எல்லாரையும் உயர்த்துவதுதான் உயர்வு என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதன் விளைவாகவே என்னவோ இன்று ஒரு சமுதாய பணிக்காக இந்த பள்ளி இடம் கொடுத்துள்ளது. ஆகவே எங்கள் பள்ளியின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுக்கு உதவிய அத்துணை நல் இதயங்களையும் வருக வருக எனவும் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற இறைவன் அருள்டும் என்று வாழ்த்துகிறோம். அடுத்ததாக இதற்கு உதவி செய்த நமது ரோட்டரி கிளப் அந்த நிறுவனத்திற்கும், அடுத்ததாக இங்கே நீர்க்கரங்களாக இருக்கக்கூடிய அந்த கௌசிகா நீர்க்கரங்கள் அவர்களுக்கும், மற்றும் இந்த எர்த்து மூவர்ஸ் அதெல்லாம் கொடுத்துள்ள அந்த சங்கத்தை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய இருபால் பெரியோர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் மற்றும் இந்த பள்ளி வந்துட்டு பார்த்தோம்னா எங்கள் பள்ளி மாணவர்களே இதில் நிறைய இருக்காங்க. எங்கள் பள்ளி மாணவர் நாங்களாம் செல்ஃபிலாம் கூட எடுத்துக்கிட்டோம். எங்கள் பச்சை பச்சையாக தெரியுது பாருங்க, அது சிவப்பு வண்ண பூக்களாக தெரியுது பாருங்க, அது எல்லாமே எங்கள் பள்ளி மாணவர்கள் தான். இதிலே எங்கள் பள்ளி எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுருக்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நான் இங்கே பார்த்தேன், அந்த போர்டு பார்த்தேன், நதிக்காக. அதில் ஒரு மெய்யெழுத்து, மெய்னா உண்மைன்னு அர்த்தம். அந்த ஒரு உண்மையான எழுத்தை அந்த இக்கை மட்டும் தூக்குனீங்கன்னா நதிக்காக என்பதை நதி காக்க என்று கூட வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் அருமையான இந்த நதியை காப்பதற்காக இன்று ஒரு நாள், அப்படிதானே? எங்கள் பள்ளி மாணவன் தான் இந்த வார்த்தையும் கொடுத்துருக்கானாமா? ஆமாம், அந்த வார்த்தைக்கு பல பொருள்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அந்த ஒரு மெயினா உண்மை, அந்த உண்மை எழுத்தை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் உழைக்கிறீர்கள். அதே போல் நீங்கள் ஒரு நதிக்கு 2 கரைகள் தானே, ஆனால் கௌசிகா நதிக்கு பல கோடி கரங்கள் இருக்கு. இங்கே பாருங்க, இவங்க எல்லாமே அந்த நீர் கரங்கள். இத்தனை கரங்கள் சேர்ந்து தான் இந்த கரைகளை வலுப்படுத்த இருக்கிறது. இன்னைக்கு காலையில் இறைவணக்கம் பார்த்தோம். அது எத்தனை பேர் உணர்ந்தாங்கன்னு தெரியல, நான் உணர்ந்தேன். அதில் அறிவு முக்தி பெறுவது எப்படின்னா, நீ பரிபூர்ணமாக உன்னுள் இறைவன் இருக்கிறான், இறைவனுள் நீ இருக்கிறாய், கலந்துருக்கணும். எப்படி மழை தண்ணி அப்படியே கீழே விழுந்ததுன்னு வச்சுங்களேன், மண்ணோடு மண்ணு அதுவும் கலர் மாறிடும். அதுதான் நீரினுடைய இயல்பு. அதனுடைய நீராகிய உங்களுடைய இயல்பும் இந்த மழைக்காக பாடுபடுறீங்க, அதை எங்களுக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆகவே உங்களை எல்லோரும் வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயது இல்லை, அதனால் உங்களை போற்றுகிறோம். நீங்கள் மிக 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 சிறந்த பணி செய்கிறீர்கள். உங்கள் திருவடியை பணிந்து நாங்கள் உங்களை போற்றுகிறோம். மிகச்சிறந்த பணி. நேரம் கருதி காலம் கருதி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பணிகள் தொடரட்டும். எங்களுடைய பள்ளியின் சார்பாக எப்பொழுதும் இதற்கு எங்கள் அண்ணா மூலமாக நாங்கள் உறுதியளிக்கிறோம், எங்கள் நிர்வாகத்தின் மூலமாக உறுதியளிக்கிறோம். நல்ல பணிக்காக, சமுதாய மேம்பாட்டிற்காக, மற்றும் இந்த கௌசிகா நதி சார் சொல்லும்போது சொன்னார், இறைவனுக்கு முடித்த உடனே ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? கண்ணை மூடி வான் சிறப்பு பற்றி மழைக்கு வாழ்த்து சொல்லும்போது சொன்னார், எல்லாரும் இதில் நரி பெருக்கெடுத்து ஓடுவது போலவும் நாமெல்லாம் அதில் குளிப்பது போலவும் அந்த வேறு வேறு பணிகள் செய்வது போல நீர்வளம் அந்த அதனால விவசாயம் செய்வது போல நினச்சிக்கங்க சொன்னாங்க.
நீங்கள் எல்லாருமே நிஜமாவே இந்த ஊர் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு சார் அது. முடிஞ்சால் ஒரு யூடியூப்பில் கூட போட்டு விட்ருங்க. என்னென்னா கௌசிகா நதி கரை புரண்டு ஓடுவது போலவும் மக்கள்லாம் குளிக்கிறது போலவும் அதில் கௌசிகான்னு போட மாட்டிருங்க. அதை பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா நம்மள அறியாமல் அந்த எதை நினைத்து கொண்டிருக்க எண்ணம் போல் வாழ்வு, எதை நினைக்கிறோமோ அது நடந்துடும். அதுபோல் எல்லார் மனதில் இது நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது அதே மாதிரி நிச்சயமாக கௌசிகால மிக 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 தூய்மையான நீர் ஓடுவதை நாம் காண இயலலாம். சொல்லப்போனால் நீங்கள் தூர்வாரி முடித்து இறைவனர்களால் அடுத்த வாரமே மழை மிகச்சிறந்த ஒரு சிறப்பை கொடுத்தது என்றால் நாம் இந்த சிந்தித்து பார்த்தது கூடிய விரைவில் இறைவனர்களால் நடைபெறும் என்று உறுதி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மிக்க நன்றி. நீங்களும் இனிமை, உங்கள் தமிழும் இனிமை. ஐயா தமிழுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப அற்புதமான சொல்லாடல். மிக்க நன்றி ஐயா. இறுதியாக எங்களை எல்லாம் வழிகாட்டும் ஒரு சாமானிய மனிதர். நான் வெளிப்படையாக சொன்னேன், ஏன்டா அந்த மனுஷன் கூட பழகணும் அப்படின்ட்டு இருக்கும். தூங்க விட மாட்டேங்கிறார். இப்போ இல்லை, 2017 இன்னைக்கு 22 குளங்களை நோக்கி பயணம் பண்ணியிருக்குன்னா அதுக்கு ஒரு உந்து சக்தியாக நம்மள்வர் ஐயா சொல்லுவார், இயற்கை வேளாண் விஞ்ஞானி. மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஒரு சிலர் ட்ரெயின் இன்ஜினாக இருப்பாங்க. அந்த இன்ஜின் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். நீங்கள் பின்னாடி போகி இருக்குன்னு அவசியம் இல்லை, கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த இன்ஜின் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். கம்பார்ட்மெண்ட் மாட்டினா அதே இழுத்துட்டு போகும், அவ்வளோதான். அப்படி இன்ஜினா ஒரு 30 ஆண்டு காலமாக கௌசிகா நதி கண்ணா ஓடிட்டு இருந்தார். நாங்கள் எல்லாருமே அந்த பின்னாடி இருக்கிற போகியை கம்பார்ட்மெண்ட்டாக வந்து இணைஞ்சிக்கிட்டோம். இணைஞ்சதில் என்ன பிரச்சனைனா மறுபடியும் ரிவர்ஸ் வர முடியல, அது பிடிச்சிச்சு. அந்த இன்ஜின் பாட்டுக்கு ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கு. நாங்களும் பின்னாடி ஓடி ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதனால எங்களுக்கு எப்போ காலையில் ஃபோன் வரும்னு தெரியாது. நாங்கள் எல்லாருமே வேறு வேறு தொழில்கள் இருக்கிறோம். எங்களுக்கு தொழிலில் வர்ற பாஸோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு சேர்மேனோ விபிஓ கண்டாலும் நாங்கள் அவ்வளோ பயந்தது இல்லைங்க. இவர்கிட்ட ஒரு ஃபோன் வந்ததுன்னா எங்களுக்கு பயம் வந்துடும், நீ எத்தனை வேலை நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு. பயந்துக்காதீங்க. இப்போது கௌசிகா நீர் கரங்கள் முழுக்க எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறி இருக்குது அப்படின்னா சரி. கௌசிகா நீர்க்கரங்களுக்கு இன்னைக்கு ஒரு 4000 தன்னார்வர்கள் நாங்கள் இருக்கோம். ஒரு பெரிய அமைப்பு, 22 குளங்களில் பயணம் பண்ணுறோம். இந்த ஒற்றை மனிதரை நம்ம சந்திக்காமல் விட்டுருந்தா என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பணம் சம்பாதிக்கிற ஓடி இருப்போம். அப்புறம் ஒரு வீடு வாங்கினா நம்மளுக்கு போதுமா? நம்மளுக்கு புதுசாக எங்கே சைட் பிரித்தாங்கன்னா அங்கேயும் லேண்டு வேணும், அங்கேயும் வீடு வேணும். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சாமானியமாக பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம், சுவடு இல்லாமல் வாழ்க்கையில் கரைந்து போயிட்டு அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு பெருமிதம் கிடையாது. நீங்கள் யார் கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்பில் யாருக்கிட்டையும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைவாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பணத்தினால இல்லை, இந்த களப்பணியினால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைச்சிருக்கு. எங்கள் வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்தவர் நான் நம்ம மிகைப்படுத்தி எதுவும் பேசலை, அப்படி பாராட்ட வேண்டிய அவசியம் கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்புக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. ஸோ எங்கள் வாழ்க்கைக்கெல்லாம் உயிர் கொடுத்த திரு செல்வராஜ் அண்ணா அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு உங்கள் கைதட்டலோடு. அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா எனக்கு இப்போ இந்த டைம் வந்து 1 மணி நேரம் ஓடி இருந்ததுன்னா எவ்வளோ வருங்கிறதுல தான் ஓடிட்டே இருக்குது, எனக்கு பேசுறதுக்கு வர மாட்டேங்குது. இருந்தாலும் வந்து இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாமே செயல்பட்டுருக்கும். இவங்க அனைவருக்கும் நான் ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லணும், அது டைம் ஆயிரும். ரங்கநாதன் ஐயாவில் ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது வரும், ஸ்கூலில் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது வரும். எல்லாருமே வந்து நாம் ஒற்றை புள்ளியில் ஓட்டுக்க இணைந்து செயல்படுறோம். அதனால் நாம் எல்லாருமே நம்மளைவே பாராட்டிட்டு இருந்தால் லேட் ஆகிரும். 2வது விஷயம், இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஒரு மாற்று சிந்தனையிலேயே இருந்து பழக்கப்பட்டுட்டோம். ஏன்னா இங்கே அறம் சார்ந்தோ நேர்மை சார்ந்தோ அந்த மாதிரி செயல்படாத ஒரு தன்மையோடைய ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு புகட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் இன்றைக்கு வந்து அறம் சார்ந்து நீங்கள் நேர்மையாக செயல்படுறீங்கன்னு சொன்னால் அதற்கு அரசு அதிகாரிகள் நீங்கள் செருப்பு தேய வேண்டியதில்லை, சின்ன மெசேஜ் போட்டிங்கன்னா கூட நீங்கள் அவங்க பதில் சொல்லிடுவாங்க. ஏன்னா அது நம்முடைய நடவடிக்கை பொறுத்து இருக்குது. நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க, சுயநலமற்ற இருக்கிறீங்கன்னா நீங்கள் மெசேஜ் போட்டால் கூட அவங்க அதுக்கான வேலையில் ஈடுபட்டுருவாங்க. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் 4 மாவட்ட ஆட்சியர்களை பார்த்துருக்கேன். அதை இது பெரும்பாலும் பொதுவெளியில் சொல்கிறதில்ல, இருந்தாலும் நம்ம அவர் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். பெரும்பாலான ஆட்சித்தலைவர் ஒரு கட்டத்துக்கு மேலே தயவு செஞ்சு என் ஆஃபீஸில் வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, மெசேஜ் போடுங்க, அதுக்கு என்னவோ அதுக்கு உண்டானதை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அரசு தரப்பில் எல்லாருமே செயல்பட்டு வருவாங்க. கணுவாய் தடுப்பணை நாங்கள் தான் பண்ணோம், அங்கேயும் அப்படித்தான். அவரெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணார்.
அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறோம்னா சாரெல்லாம் ரொம்ப முக்கியமாக எங்களுக்கு அனுமதியெல்லாம் வாங்கி தந்திருக்காங்க. அனுமதி பொறுத்தளவு நாங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோங்களோ அவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கான எல்லா செயல்பாடுகளையும் ஒரு பைசா செலவு இல்லாமல் அரசு தரப்புலேருந்து செஞ்சு தந்துடுவாங்க. அதையும் நாம் வந்து நேர்மையாக இருக்க முதல் நம்ம பக்கத்துலேருந்து நாம் பழக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் போய் அடுத்தவங்களை திருத்திருக்கிறதெல்லாம் நாம் எங்கேயாவது திருந்துக்கலாம்னு பார்த்துக்கலாம். அதுக்கு எங்களுதில் ஒரு 150 பேர் ஆரம்பிச்சார்ந்து நிஜமாகவே நேர்மையாக இருக்கிறோம். என்ன எனக்கே புரியுறதில்ல, ஒவ்வொரு டைம் 150 பேர் இப்படி நேர்மையாக எல்லாம் செயல்படுறாங்களேங்கிறது அட்மினில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். அதே மாதிரி ஊடகத்துலேயும் அப்படித்தான் நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க அரைப்பக்கத்தில் வருது, நீங்கள் ஏதாவது எவ்வளோ லட்சம் கொடுத்தீங்கன்னெல்லாம் கேட்பாங்க. இல்லை, அவங்க செய்தி போடுறதுக்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிரமம், வந்தாங்கன்னா அவங்க டீ வாங்கி தந்த காலங்களெல்லாம் உண்டு, காஃபி வாங்கி தந்த காலங்கள் உண்டு. அந்த மாதிரியான செயல்பாடுகள் நீங்கள் நல்ல நேர்மையாக இருந்தால் அதெல்லாம் நடக்குங்கிறத இந்த இடத்துல இந்த மண்ணில் செய்தியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த ஸ்கூலில் இந்த மண்ணில் சொல்ல வேண்டிய செய்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்த கட்டமாக இந்த கௌசிகா நீர்க்காரங்களை பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. அதில் 2 பேர் நான் ஒவ்வொரு தடவையும் மிஸ் பண்ணுறேன். யதீஷ் கொஞ்சம் மேலே வரலாமா? யதீஷ் முன்னாடி, யதீஷ் எங்கே? சுந்தரப்பள்ளி முன்னாள் மாணவர் தாங்க அவர் சுந்தரப்பள்ளி முன்னாள் மாணவர். அப்படியே அந்த விஜய்பாவும் மேலே ஏற்றிடலாம், கொஞ்சம் மேலே வந்துடலாம், கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே வரலாம். என்னன்னா ஒவ்வொரு கட்டத்துலையுமே எங்களுதில் எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். பட் அடுத்தடுத்த கட்டங்களில் கொண்டு போய் ஒரு ஸ்டேஜில் 24 மணி நேரம் நமக்கு ஒர்க் பண்ணுறதுல முதல் கட்டமாக இவரும் சிவராஜும் செயல்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு நமக்கான மனதார நன்றி சொல்லணும். கடுமையான உழைப்பு, அது மிக கடுமையான உழைப்பு ஒரு ஸ்டேஜுக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு யதீஷ் போன்ற இளைஞர்கள் செயல்பட்டுருக்காங்க யதீஷனுடைய இதில். ஸோ நாங்கள் 3 தலைமுறைகள் கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகள் வளரும்போது இயற்கை சார்ந்தும் நேர்மை சார்ந்தும் செயல்படுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த கௌசிகா நதிக்கான பெரும் செயல்பாட்டுகளுக்கு காரணமான சூரியகுமாரி அம்மாவை இந்த இடத்துல நீங்கள் அங்கேயே பாராட்டணும். ஏன்னா எல்லாருமே நம்பிக்கையற்று இருக்கும்போது ரோட்டரி கூட மிக பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 கோடி அளவில் ஃபண்டு வாங்கி தந்திருக்காங்க. நம்ம அமைப்பை சார்ந்தவங்களா இருந்தாங்க கூட ரோட்டரி கூட மிங்கிளாகி இந்த மாதிரி இந்த செயல்பாட்டுகளுக்கு பண்ணி தந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். எர்த் மூவர்ஸுக்கும் நம்ம ரோட்டரி இன்ஃப்ராவுக்கும் ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் அதே மாதிரி தொடர்ந்து வந்து இந்த வேலைகளில் எங்களோட இணைந்து பணியாற்றிட்டு இருக்க இந்த ஜேசிபி, ஹிட்டாச்சி டிரைவருக்கு, ஆப்ரேட்டருக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க பணியை பார்க்காம எங்கள் கூட வரும்போது எல்லா ஆப்ரேட்டர்களுமே வந்து ஒரு பொதுப்பணியில் எவ்வளவு செயல்படுவாங்களோ அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி ஊடகத்தை சார்ந்தவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்கிறோம். அதில் குறிப்பாக நம்ம கண்ணன் சார் தொடர்ந்து நமக்கு ஆதரவளித்துட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். நாம் களத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலசுமணி, எஸ்எஸ்சி பேங்க்லேருந்து. நான் தமிழ்நாடு ஹெட்டாக இருக்கேன். நேற்று நைட்டு ஒரு சின்ன விஷயந்தான். நான் கோயம்புத்தூர் ஈரோடுலேருந்து, என் நேட்டிவ் வந்து ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். இங்கே எர்த்மோஸ் அசோசியேஷன் தலைவர் ஐயாவை நேற்று ஈவினிங் பார்க்கும்போது இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், நதிக்காக ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஒரு 60 to 70 மிஷின் நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ண சொல்லும்போது அதில் என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணுங்க. ஐயா நான் ஈரோடுலேருந்து வந்தாலும் இதே மாதிரி விஷயங்களை நிறையா நான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒர்க்பாலை டேம் பற்றி நிறைய பேர் தெரியும். நிறைய ஃபுல்லாக சாயப்பட்ட தண்ணி ஒரு 30 வருஷமாக இருக்குது. அந்த தண்ணியில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் போய் காலையில் போனோன்னா குளிச்சு விளையாட்ட காலங்களில் போய் இப்போ வந்து அந்த ஆற்றுக்குள்ளேயே காலை வைக்க முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பெரிய விஷயமா இங்கே இந்த ரோட்டரி கிளப் ஆகட்டும், இந்த கௌசிக் நதியினுடைய அமைப்பாகட்டும், இந்த கோயம்புத்தூர் அசோசியேஷன் ஆகட்டும், இவங்களாம் பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. எல்லாருங்கிறது பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ஏன் நம்ம ஒரு அங்கே ஈரோடுலேருந்து ஊத்துக்குள்ளேருந்து இங்கே நம்மளும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சும்மா இருக்கிறதுனால நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஏதோ பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஓகே, நிகழ்ச்சி நிறைவு தருணங்க. எல்லாருமே கொஞ்சம் எழுந்து நின்றுக்கலாம். உலக நல வாழ்த்தோட நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம்.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. அதே போல ஒன்றிய செயலர் திரு சுரேஷ் அவர்களும் வந்திருக்கிறாங்க. வேறு நிகழ்வுக்கு போயிட்டு வந்ததுனால தாமதம் ஆயிடுச்சு. உங்க கைதட்டலோட அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோங்கண்ணா. Thank you.
அன்பு பரிசு கொடுக்கணும்னு நினச்சோம் மேடையிலேயே. ஸோ அவர்களுக்கு ஒரு அன்பு பரிசு. சங்கத்தின் சார்பாக கோயம்புத்தூர் மாவட்ட போர் சுகாதார சங்கத்தின் சார்பாக கௌசிகா நீர்க்கரங்கள் சிவகுணா அவர்களுக்கு அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். சசிகுமாரன் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில்